திமுகவை மறுசீரமைப்பு செய்வதற்கு ஆலோசனை குழு அமைக்கப்படுவதாக கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். திமுக கட்டமைப்பில் சீரான மாற்றங்களை பரிந்துரைத்திட குழு அமைக்கப்படுகிறது என்று மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தேர்தல் தோல்விக்கு பிறகாக இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து ஆராய்வதற்கு திமுக சார்பில் 16 பேர் கொண்ட குழுவினர் அமைக்கப்பட்டிருந்தார்கள். அதாவது 16 அணிகள், மொத்தம் 18 அணிகள், மொத்தம் 38 பேர் இந்த அணிகள் இருந்தாங்க. அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை பெற்று தற்பொழுது கட்சியினுடைய கிளைக்கழகம் முதல் தலைமை கழகம் வரை மறுகட்டுமானம் மிக அவசியம் என்பதை உணர்ந்து அதற்கு தயாராகிட வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில அவர் குறிப்பிட்டவாறு திமுக மறுசீரமைப்பு ஆலோசனை குழு என்ற ஒரு குழு அமைத்திருப்பதாகவும், இதுவரை கட்சியினர் கொடுத்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் ஆலோசனையும் பரிசீலனித்து கட்சியினுடைய கட்டமைப்பில் கிளைக்கழகம் முதல் தலைமை கழகம் வரையிலும் ஒரே சீரான மாற்றங்களை பரிந்துரைத்திட இந்த குழு அமைக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். அதில் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், சக்கரபாணி, சிவசங்கர் உள்ளிட்டவர்களும், அதே போன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன், எழிலன் உள்ளிட்டவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று இந்த குழு கட்சியினுடைய கட்டுமானத்துக்கும் மறுசீரமைப்புக்குமான ஆலோசனை மட்டுமில்லாமல் அதே போன்று கட்சிக்கு தேவையான நிரந்தரமான அமைப்பு, தேர்தல் காலத்தில் பணி செய்வதற்கான நிரந்தர அமைப்புகளின் தலைமைக்கான பரிந்துரை மேற்கொள்ளக்கூடிய திங்க் டேங்க் போன்றவற்றை உருவாக்குவதற்கும் அதனுடைய முழு பணிகள் உள்ளிட்ட மறுவரை செய்வதற்குமான ஒரு ஆலோசனைகளை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் திமுக தலைவரிடம் வழங்கிடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த குழு வழங்கக்கூடிய ஆலோசனைகள் பெற்று கட்சியினுடைய ஒட்டுமொத்த கட்டுமானத்தையும் மறுசீரமைப்பு செய்ய இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.